ஜோஹி கிட்ஸ். பேராசை பெருநஷ்டம். ஒரு உயரமான மரக்கிளையில் வாணி என்ற அப்பாவி குருவி தன் செல்ல குழந்தை நீலனுடன் வாழ்ந்து வந்தது. வாணி தினமும் உணவு சேகரித்து வந்து தன் குழந்தைக்கு உணவு கொடுத்தது. வாணி நீலனுக்கு பறக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது. நீலா, மெதுவா உன் சிறகுகளை அடி, பயப்படாம மேலே வா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இருக்கேன் பட்டு, தைரியமா வா. அதே மரத்தில் கனி என்ற ஒரு பேராசை குருவியும் வாழ்ந்து வந்தது. மற்ற குருவிகள் சேகரித்த உணவையும் கிடைத்தவற்றை தனதாக்கி கொள்ளும் குணம் அந்த குருவியிடம் இருந்தது. கனி தனக்குள் இப்படி பேசிக்கொண்டிருந்தது. இந்த வாணிக்குருவி மட்டும் எப்போ பார்த்தாலும் நிறைய உணவு கொண்டு வருது. அவளோட கூட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எப்படியாவது நமக்கு சொந்தமாக்கிடணும். ஒரு நாள் வாணிக்குருவி உணவு தேட சென்றிருந்த நேரம் பார்த்து கனிக்குருவி வாணிக்குருவியோட வீட்டிற்கு சென்றது. நீலா, நீலா, உன் அம்மா எங்கே போயிருக்காங்க? என் கூட வா. நான் நிறைய பழங்கள், ஐஸ்கிரீம், அதோட நிறைய சாக்லேட் கூட வச்சுருக்கேன். இல்லை, நீங்கள் போங்க. அம்மா யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உன் ஃப்ரெண்டு தானே, பயப்படாத, வா என் கூட. குழந்தை நீலன் பயந்தாலும் கனிக்குருவி அவனை வலுக்கட்டாயமாக தன் கூட்டுக்கு அழைத்து சென்றது. கனிக்குருவியின் வீட்டில் ஏற்கனவே மற்ற குருவிகளின் பழங்கள், ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட்ஸ் இருந்தன. இது எல்லாமே நமக்கு தான். வாணிக்குருவி தன் வீட்டுக்கு திரும்பியதும் நீலனை காணாமல் பதறி போனது. வாணிக்குருவி தன் குழந்தையை காடு முழுவதும் தேடியது. கடைசியாக வேறு குருவியின் மூலமாக கனிக்குருவியின் வீட்டில் குழந்தை நீலன் இருப்பதை தெரிந்து கொண்டது. கனி, என் குழந்தையை ஏன் தூக்கிட்டு வந்த? உன்கிட்ட இருக்கிற எல்லா உணவுப் பொருட்களும் எனக்கு கொடு, அப்பதான் உன் குழந்தைய தருவேன். வாணிக்குருவி மற்ற குருவிகளிடம் உதவி கேட்டது. எல்லா குருவிகளும் சேர்ந்து கனியை எதிர்த்தன. அந்த சண்டையில் கனிக்குருவியின் வீடு உடைந்து போனது. மற்றவர்களிடம் பறித்த உணவுப் பொருட்கள் எல்லாம் கீழே கொட்டியது. நீலனை பத்திரமாக மீட்ட வாணிக்குருவி தன் குழந்தையுடன் வீட்டுக்கு திரும்பியது. பேராசைக்கார கனிக்குருவி தனித்து விடப்பட்டது. கனிக்குருவி தன் பேராசையினால் எல்லாவற்றையும் இழந்தது. வாணிக்குருவியின் நல்ல மனசு அவளையும் அவள் குழந்தையையும் காப்பாற்றியது. கதையின் கருத்து இதை தான் இங்கிலீஷில் இப்படி சொல்லுவாங்க. Greed leads to great loss. பேராசை பெருநஷ்டம். அதாவது அதிகமாக ஆசைப்படுவது இறுதியில் நமக்கு அதிக இழப்பையே ஏற்படுத்தும் என்று. Thank you for watching.